பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயம் தியான யோகம். இதில் 20வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, யோக பயிற்சியால் எப்பொழுது சித்தம் நன்கு அடங்கி அமைதி பெறுகிறதோ, மேலும் எப்பொழுது ஆத்மாவால் ஆத்மாவை கண்டு ஆத்மாவில் மகிழ்வுகிறானோ ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அற்புதமான ஸ்லோகம். அதாவது யோகப்பை எல்லாமே பயிற்சி தானே. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பயிற்சி தான். அமைதியாக இருக்கணும், அது ஒரு பயிற்சி எடுக்கணும். அதே மாதிரி இந்த யோகத்துக்கு ஒரு பயிற்சி. அந்த பயிற்சினா யோகத்தில் நம்ம முழுமையான மனசு அடங்கணும்னா, அமைதியாக இருக்கணும்னா, முதல்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வெளியாசைகள் குறைஞ்சிடுச்சுன்னா, அதான் வள்ளுவர் எல்லாருமே வள்ளுவர் சொல்லுவார், புத்தர் சொல்லுவார், பற்றற்று இரு. எல்லாம் ஆளுக்காள் ஒன்று அதே மீனிங் தான் எல்லாமே. ஆசையை விட்டுடு, ஆசையே துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொல்லுவார். இது எல்லாமே அதான் சாவி. பற்றற்ற நிலையில் இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற இந்த 72,000 நாடியும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கு இல்லையா, அது பிரபஞ்சத்தோடு லிங்க் ஆகி அந்த ஆத்மாவில் மகிழ்ன்னு சொல்றியா, நீ யாரை நினைக்கிறியோ வீட்டு உள்ள மனசில் நினச்சிக்கிட்டே வெளியில் வரும். திடீர்னு பார்த்தா அந்த ஆள் எதிர்க்கு வருவான். அந்த டைமில் வர வேண்டிய வேலையே இருக்காது. ஆனால் அது அதே மாதிரி எல்லா டைம் நினச்சா அது நடக்காது. இப்படித்தான் என்று ருசிப்பிக்க முடியாத இறைவன். ஆனால் உனக்கு அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருப்பார், நான் இருக்கிறேன்றத. அதுதான் ஆத்மாவில் இன்புற்று ஆத்மாவில் மகிழ்ந்து. அந்த சாவி என்னான்னு கேட்டினா, உலகப்பற்று விட்டுடுச்சுன்னா நீ தியானத்தில் உட்காந்து உனக்கு என்ன வரப்போகுது? எதுவுமே ஆசை இல்லை, உயிர் மேலே ஆசை இல்லைன்னும் போது தியானத்தில் அமைதியாக உட்காந்துரு. 6வது அத்தியாயத்தில் அவர் சொல்கிறார் இல்லையா, 13 இன்னும் ஞாபகம் இல்லை, அந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தேகம் தலை கழுத்தில் நேராக வச்சுக்கின்னு மூக்குனுடைய பார்ப்பன் போல் திசைகளை பாராதுன்னு சொல்லுவார். அந்த மூக்குனுனை தவிர வேறு எந்த எண்ணம் வராது நம்மளுக்கு தியானத்தில் உட்காந்துட்டுனா. ஏன்னா அவ்வளோ பற்றி இல்லை. பற்றி இருந்தால் தான் நேற்று இன்றைக்கி அந்த கடன் கொடுக்கணும், இல்லை நம்மக்கிட்ட கடன் வாங்கணும், ஏமாற்றிட்டு இருக்கிறானே, இந்த தொழில் இப்படி இப்படி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆசைகள் இருக்கிறதுனால தான். ஆசை இல்லைன்னா நிம்மதியாக உட்காரலாம் தியானத்தில். அப்போ நம்மளுக்கு அந்த லிங்க் கிடைக்கும், அந்த ஃப்ரீக்குவன்சி. இப்போ எப்படி செல்ஃபோன் நம்பர் போட்டால் ஒரு ஆள் கரெக்டாக போகுது, அதே மாதிரி நம்ம உடம்புலேயே அந்த ஃப்ரீக்குவன்சி, அவங்க உடம்புக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்குவன்சி லிங்க் ஆகும் எப்போ பற்றற்ற நிலையில் இருக்கும்போது. நீ யாரை நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு போய் லிங்க் கொடுக்கும், அது நடக்கும். அந்த நம்பிக்கையை வச்சு சந்தேகத்தில் பார்க்கக்கூடாது. நீ கடமை செஞ்சுக்கிட்டே இரு, தானாக ஒரு நாளைக்கு லிங்க் ஆகும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் கிருஷ்ணா அர்ப்பணம்.